Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. எக்ஸசைஸ் 6.1 தேர்டு சம் பண்ண பாருங்கள். ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட். வெக்டர் மெத்தடில் ப்ரூவ் பண்ணும். an angle in a செமி சர்க்கிள் மேலே இருக்கிற இந்த ஆங்கிள் ரைட் ஆங்கிள் 90 டிகிரின்னு. 90 டிகிரி அப்படின்னாவே ரைட் ஆங்கிள் அப்படின்னா 90 டிகிரி. 90 டிகிரினா பர்பண்டிகுலர், அதாவது பிஏ வெக்டரும் பிபி வெக்டருக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ பிஏ வெக்டரும் பிபி வெக்டரும் பர்பண்டிகுலர்னு நிரூபிக்கணும். பர்பண்டிகுலர் அப்படின்னாவே என்ன? இதை ரெண்டையும் பெருக்கினா 0 வரணும். எதையும் பிஏ வெக்டரையும் பிபி வெக்டரையும் மல்டிபிள் பண்ணால் 0 வரணும். அப்போ பிஏ வெக்டர் கண்டுபிடிக்கணும், பிபி வெக்டர் கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். நல்லா ஒரு தரத்துக்கு 2 தரம் கணக்கு படித்து பாருங்கள் சாமி, உனக்கே புரியும். ஆங்கிள் இன் எ செமி சர்க்கிள், இது செமி சர்க்கிள், அது மேலே இருக்கிற ஆங்கிள் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் அப்படின்னா இதுதான் ரைட் ஆங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் 90 டிகிரி. இந்த ஆங்கிளை எது ஏற்படுத்துது? பிஏவுக்கும் பிபிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் 90 டிகிரி. அப்போ இது 90 டிகிரின்னு நிரூபிக்கணும்னா 90 டிகிரினா பர்பண்டிகுலர். அப்போ பிஏ வெக்டரையும் பிபி வெக்டரையும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா உடனே 90 டிகிரின்னு சொல்லிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கன்னு. ரைட் ஆங்கிள்னா பர்பண்டிகுலர், பர்பண்டிகுலர்னா மல்டிபிள் பண்ணும்போது டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 0 வரணும். இப்போ ஓங்கிறது நமக்கு சென்டர் கண்ணு, ஏபி அப்படிங்கிறது நமக்கு டயாமீட்டர். புரியுதா சாமி? இப்போ இதில் எது நமக்கு ரேடியஸ் பாருங்கள். ஓ சென்ட்ரலிருந்து எங்கே போய் நம்ம சர்க்கிளை செமி சர்க்கிளை தொட்டாலும் அது ரேடியஸ் தான். அப்போ ஓஏவும் ரேடியஸ் தான், ஓபியும் ரேடியஸ் தான், ஓபியும் ரேடியஸ் தான். இது எல்லாமே 6 தான். எது? ஓஏ ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு ஓபி. இது எல்லாமே நமக்கு என்ன தான்? ரேடியஸ் 6 தான். இது 6, இது 6, இதெல்லாம் 6 தான். சரி, இப்போ நம்ம பிஏ வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம் சாமி. ஏன்னா நம்ம இந்த ஆங்கிள் தான் 90 டிகிரி கண்டுபிடிக்கணும். அப்போ இது 90னா இதை ஏற்படுத்துறது எது? பிஏவும் பிபியும். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பிஏ வெக்டர் தெரியலன்னா பாருங்கள் சாமி. அப்போ பிஏ வெக்டர் அப்படிங்கிறது நமக்கு என்ன? பிஏ பிவிலேருந்து ஏவுக்கு போகணும். இது பிரித்து எழுதாதீங்க. அப்போ நம்ம இதை சுற்றிக்கிட்டு போகிறோம், பியிலேருந்து ஓவுக்கும் ஓவிலேருந்து ஏவுக்கும். அப்போ நம்ம என்னென்னு எழுதலாம்? பிஓ வெக்டர் ப்ளஸ்ஸு ஓஏ வெக்டர்னு எழுதிக்கலாம். சரியா கண்ணு? அதே மாதிரி பிபி வெக்டர். பிபி வெக்டர் பாருங்கள், பியிலேருந்து பிக்கு போகணும். இதே மாதிரி இது சுற்றிக்கிட்டு போகிறேன், பியிலேருந்து ஓவுக்கு ஓவிலேருந்து பிக்கு. அப்போ நமக்கு பிஓ வெக்டர் ப்ளஸ்ஸு ஓபி வெக்டர். இதை நான் என்னன்னு எழுதலான்னா பிஓ வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு எழுதலாம். ஏன்னா ஓ சென்ட்ரு அப்படிங்கும்போது ஓஏவும் ஓபியும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் ஓஏ பாருங்கள் லெஃப்ட் சைடு போகுது, டைரக்ஷன் மாறி இருக்குது. இது லெஃப்ட் சைடு டைரக்ஷன், இது ரைட் சைடு டைரக்ஷன். அப்போ ஓபியை தூக்கிட்டு நான் ஓஏன்னு பிரதிட்டேன்னா குறி மாறும். டைரக்ஷன் மாறும்போது அளவு ஒன்று தான், மேக்னிடியூடு 1, ஆனால் டைரக்ஷன் வேறங்கும்போது ஓபி வெக்டருக்கு பதிலாக மைனஸ் ஓஏ வெக்டர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் பிஏ வெக்டர். ஆனால் இந்த இடத்துல நீ நல்லா கவனமாக பார்க்கணும். பிஓ ஓபி வெக்டருக்கு பதிலாக மைனஸ் ஓஏ வெக்டர். புரிஞ்சுதா சாமி? டாட்டு பிபி வெக்டர். இதை ரெண்டையும் பெருக்கிறோம். மெமரியே தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, புரிஞ்சுக்கிங்க. புரியுதா தங்கம்? அதாவது பிஏ வெக்டர் கண்டுபிடிக்கணும், பிபி வெக்டர் கண்டுபிடிக்கணும், இவ்வளோதான் மேட்ரு. பிஏ வெக்டர்னு என்ன? பியிலேருந்து ஓவுக்கு போய் ஓவிலேருந்து ஏ. பிபி வெக்டர்னு என்ன? பியிலேருந்து ஓவுக்கு போய் ஓவிலேருந்து பி. ஓபி என்னன்னு எழுதலாம்? மைனஸ் ஓஏ. டைரக்ஷன் வேறு, மிட் பாயிண்ட் இல்லையா? அதனால் இப்போ பாரு, பிஏ வெக்டர் என்ன கண்டுபிடிச்சோம்? பிஓ வெக்டர் ப்ளஸ்ஸு ஓஏ வெக்டர். இது 3 மார்க்கில் கேட்பாங்க, அடிக்கடி பார்த்துங்க. அதே மாதிரி பிபி வெக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு சாமி?
PO வெக்டர் மைனஸ் OA வெக்டர். இப்போ பாருங்க இது அப்படியே பெருக்கலாமா? இதுவும் PO தான், இதுவும் PO தான், இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ இது A + B A - B ஃபார்மேட்டில் இருக்கா ராஜா? இதை பெருக்கும்போது அப்படியே என்ன வரும்? PO வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் OA வெக்டர் ஸ்கொயர். புரிஞ்சுதா கண்ணு? ஸ்கொயர் இருந்தால் மாலஸ் போட்டுக்கலாம். அப்போ தேர்ஃபோர் PO வெக்டர் என்ன மாலஸ் ஆஃப் PO வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் மாலஸ் ஆஃப் OA வெக்டர் ஸ்கொயர். கண்ணு நல்லா கவனமாக பாருங்கள். ஸ்கொயர்டு இருந்தால் தான் நான் மாலஸ் போடவோ அல்லது மாலஸ் நீக்கவோ எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸ்கொயர்டு இல்லைன்னா நான் மாலஸ் போட முடியாது. புரியுதா? ஸ்கொயர்டு அப்படின்னா என்ன? PO வெக்டர் டாட் BO வெக்டர்னு அர்த்தம். தெரியுதா? அப்போ எனக்கு நம்பர் கிடைக்கும் 2 தடவை மல்டிபிள் பண்ணும்போது. அப்போ ஸ்கொயர்டு இருந்தால் நான் என்ன போட்டுக்கலாம்? மாலஸ் போட்டுக்கலாம். புரியுதா? அப்போ PO அப்படின்னாலும் PO அப்படின்னாலும் OPனாலும் அப்போ இது என்ன? R தானே. இதனுடைய மேக்னிடியூட் பாருங்க R. இது ரேடியஸ் தானே. அப்போ இது என்ன தங்கம் வரும்? R ஸ்கொயர்டு தான். பாரு, ஸ்கொயர்டு இருந்தால் நான் மேக்னிடியூடு போட்டுக்கலாம். அதனுடைய மேக்னிடியூடு R சாமி மைனஸ் OAவும் R தான். அப்போ R ஸ்கொயர்டு மைனஸ் R ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன? 0. அப்போ நமக்கு PA வெக்டர் டாட்டு PB வெக்டர் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஹென்ஸு இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஹென்ஸ் PA வெக்டர் பர்பண்டிகுலர் டு BB வெக்டர். பர்பண்டிகுலர் அப்படின்னு 90 டிகிரியா? ஸோ என்னென்னு எழுதலாம்? த ஆங்கிள் இதை அப்படியே எழுத வேண்டாம். an angle in a semicircle. An angle in a semicircle is a right angle. புரிஞ்சுதா? இவ்வளோதான். இதில் கீ பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா கண்ணு நல்லா கவனமாக பார்த்துக்கோ. OAனாலும் ரேடியஸ் தான், OBனாலும் ரேடியஸ் தான், OPனாலும் ரேடியஸ் தான். PA வெக்டர் கண்டுபிடிக்கணும். நேராக போகாமல் சுற்றிக்கிட்டு PB வெக்டர் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி Pயிலேருந்து Bக்கு போகணும் அப்படின்னா PO வெக்டர் ப்ளஸ் OB வெக்டர். OB வெக்டருக்கு பதிலாக மைனஸ் OA வெக்டர் போடணும். PA வெக்டரும் BB வெக்டரும் பெருக்கணும் சங்கம். பெருக்கணின்னா 0 வரும். இவ்வளோ தான் மேட்ரு. புரியுதா? இது 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க ராஜா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். புரியலைன்னா கேளுங்க. தேங்க்யூ.